இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஸ்ட்ரோக்னா பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கவாதம் வர்றதுக்கு முக்கியமாக 2 காரணங்கள் இருக்குது. மூளையில் ஏற்படுற இரத்த குழாயில் ஏற்படுற அடைப்பு, அப்படி இல்லைன்னா மூளையில் இரத்த குழாய் வெடிப்பு, எமரேஜ் அண்ட் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் 2 வகையான ஸ்ட்ரோக் டைப் இருக்குது. ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, பிபி, சுகர் தான் மோஸ்ட் காமன்ஸ் ரீசன். அதுக்கப்புறம் இன்ஜுரியாகவே ஸ்ட்ரோக் வரும். டியூ டு இன்ஜுரி, ஹெட் இன்ஜுரி அந்த மாதிரி சமயத்துலேயும் ஸ்ட்ரோக் வரும். அப்புறம் மூளையில் கட்டி அந்த மாதிரியாலும் ஸ்ட்ரோக் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ லாட் ஆஃப் ரீசன் ஃபார் ஸ்ட்ரோக் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா பேசிக்காக 2 டைப் தான். ரத்த குழாய் அடைப்பா, ரத்த குழாய் கசிவா அப்படின்றத பொறுத்து தான் மேனேஜ்மெண்ட் மாறும். இது அக்யூட் ஸ்டேஜ் அப்புறம் ஸ்ட்ரோக்கோட மேனிபுலேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு கை மட்டும் போகும், ஒரு சிலருக்கு ஒரு கை ஒரு கால் போகும், ஒரு சிலருக்கு ஒரு சைட் ஆஃப் த பாடி பேரலைஸ் ஆகிடும். அதான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அதில் மைல்டு ஸ்ட்ரோக் வந்து டிஐஏ அப்படின்னு சொல்லுவோம், டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்னு. கொஞ்ச நேரம் பிரெயினோட ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அது நார்மல் ஆகிடும், சர்க்குலேஷன் அந்த மாதிரி ஆகிட்டு பேஷண்ட்டும் குயிக்காக ரெக்கவரி ஆகிடுவாங்க. பட்டு ரொம்ப நேரமாக பிளாக் ஆகி மேஜர் வெசல் பிளாக் ஆனால் தான் ஸ்ட்ரோக் நல்லா எவால்வ் ஆகிடும். ஸோ எவால்வ் ஆன ஸ்ட்ரோக்குக்கு நம்ம வந்து த்ராம்போலைசிஸ் பண்ணி ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதை அட்மிட் பண்ணி நம்ம அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணணும். சம்டைம்ஸ் சர்ஜிக்கல் மேனிபுலேஷன் தேவைப்படும். டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் டேமேஜ். சின்ன பிளாக்காக இருந்தால் நம்ம இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ணுவாங்க. இன்னும் பிளாக் பர்ஸாக இருந்தால் என்ஜியோகிராம் மூலமாக போயிட்டு பிளாக் ரிமூவ் பண்ணுவாங்க. இன்னும் பெரிய பிளாக்காக இருந்தால் பிரியானடைமி பண்ணி அந்த மிட்லைன் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, பிரெயினை வெடிக்கிற மாதிரி போயிடும். அதுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் பிரெயின் சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன். இதெல்லாம் அக்யூட் ஸ்டேஜ். ஆஃப்டர் வந்து ஸ்ட்ரோக் முடிஞ்ச பிறகு நம்ம பிரெயினில் எந்த பார்ட் டேமேஜ் ஆச்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் ஃப்ரண்டல் ஏரியாவில் டேமேஜ் ஆச்சுன்னா கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், அந்த மாதிரி திங்கிங்கே கொஞ்சம் பாதிப்பு வரும். அந்த ஏரியா ஆஃப் டேமேஜ், மிடில் செர்பரல் ஆர்டரியா எந்த ஏரியாவில் பிரெயின் டேமேஜ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மேனிபுலேஷன் சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு பேச்சும் போயிடும், ஒரு சிலருக்கு பேச்சு நல்லாயிருக்கும். பேச்சு போனவங்க ஸோ யூஸ்வலாக சரியாகிறது கொஞ்சம் லேட் ஆகும். பேச்சு நல்லா வர்றவங்க சீக்கிரம் சரியாயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எமிட் பேரசிஸ்னால் பார்ஷியல் பேரசிஸ் வந்து எமிட் பேரசிஸ் சொல்லுவாங்க. எமிட் பிலிஜியானாக்கா ஃபுல்லாகவே பேரஸ் ஆகிடும். ஸோ ரெக்கவரி டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் டேமேஜ் இந்த பிரெயின். எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கோ அதை பற்றி இருக்கும். அதேமாரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ஃப்ளாஜிடாக இருக்கும், மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்களால நிற்க முடியாது, நடக்க முடியாது, வாக் பண்ண முடியாது. செகண்ட் ஸ்டேஜ் வந்து மசில்ஸ்லாம் டைட் ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஸ்பாஸ்டிக் ஆகும், டைட் ஆகும். தேர்ட் ஸ்டேஜ் தான் ரிகவரி ஸ்டேஜ். அந்த டைட்டான மசில்ஸ் திரும்பி மறுபடியும் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். இதுதான் 3 ஸ்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரோக்கு. ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஃபிசியோதெரபி மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது பேஷண்ட் வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகும். ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு சிலருக்கு சரியாகுது, ஒரு சிலருக்கு ஏன் சரியாகுறாங்க. அந்த லெவல் ஆஃப் டேமேஜை பொறுத்து தான் ரெக்கவரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெக்கரன்ஸும் இருக்குது. ஒரு சிலருக்கு திருப்பியும் பிளாக் வரலாம், திருப்பியும் ஹெமரேஜ் வரலாம். ஸோ கரெக்டான மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஆந்திரா விருப்பாச்சிபுரம் போயிட்டு நாட்டு மருந்து சாப்பிடுவாங்க. அதில் ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு டயட் ரொம்ப முக்கியம். சில வேதிகளை வந்து டயட் மூலமே சரி பண்ணணும். அதில் ஸ்ட்ரோக்கும் ஒன்று, அதாவது டயட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ மெயினாக அந்த நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தி டயட் எடுக்கும்போது சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி கிடைக்கும். ஒரு முறை டேமேஜ் ஆனால் ரெக்கவரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 weeks to 3 years வரைக்கும் ரெக்கவரி இருக்கும். ஆனால் 3 yearsக்கு அப்புறம் ரெக்கவரி ரொம்ப ரேர். அவ்வளோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது 3 years மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ரெக்கவரி எடுக்கிறது நான் பார்த்ததில்லை. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன், பேஷண்ட்டோட கண்டிஷன், லெவல் ஆஃப் டேமேஜ், பேஷண்ட் கோஆப்ரேஷனு, ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டு, அவங்க எப்படி அதை கோஆப்ரேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க, அந்த சைக்காலஜிக்கல் ஷாக்லேருந்து வெளியே வரணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ பண்ண இது ஒரு டீம் ஒர்க்காக தான் ரியாக்ட் பண்ணணும். ஃபிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரப்பி, எக்ஸசைஸ் தெரப்பி, ட்ரக்ஸு, டாக்டர், இது எல்லாமே சேர்ந்து பண்ணால் பேஷண்ட் வெளியே வந்துடலாம் ஸ்ட்ரோக்லேருந்து. பட் பொறுமை ரொம்ப முக்கியம். யூ கேன் வின் தி ஸ்ட்ரோக். ஃபார் மோர் டீடைல் விசிட் அவர் வெப்சைட். தேங்க்யூ. வாட் இஸ் த காம்ப்ளிகேஷன் ஆஃப்டர் ஸ்ட்ரோக்னு கேட்பாங்க. காம்ப்ளிகேஷன் என்ன மேக்ஸிமம் வரும்னாக்கா, மேக்ஸிமம் பிரினாட்டமி அந்த மாதிரி சர்ஜரி பிடிச்சி போகும்போது பேஷண்ட் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு பேஷண்ட் ரொம்ப பெட்டராக இருப்பாங்க. அப்போ ரொம்ப பெட் கேர் ரொம்ப இருக்கும். செகண்டு கொஞ்சம் பேஷண்ட் ரொம்ப நாள் வந்து ஃப்ளைடாகவே இருக்கும். மசில்ஸ் எல்லாமே மசில் டோன் இல்லாமல் பேரலைஸ் ஆகிட்டு ஜீரோவிலே இருக்கும், மசில்ஸ் ஒர்க் பண்ணாது. ஸோ அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம ஐசின்னு சொல்லி ஐஸ் வைப்போம் ஃபுல்லாக. தேர்ட் வந்து நம்ம வந்து பேஷண்ட் நடக்க ஆரம்பிச்ச பிறகு பேலன்ஸ் இல்லாமல் விழ வாய்ப்பு இருக்குது, அதனால் ஃப்ராக்சர் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கொடுத்து ஃப்ராக்சரை தடுக்கணும். ஸோ பேலன்ஸ் நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும்.